கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, தூய செபாஸ்தியாருடைய அருமையான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் பாசத்தோடு நான் வாழ்த்துகிறேன். பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோனிசாமி அவருடைய பெயராலும், புனித சவேரியார் மேய்ப்பு பணி மையத்தினுடைய இயக்குனர் அருட்தந்தை ராயப்பன் அவருடைய பெயராலும் செபஸ்தியார் திருவிழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2014 நான் இங்கு பொறுப்பு பங்கு தந்தையாக இருந்தேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 ஜனவரி மாதம் உங்களோடு ஜெபிப்பதற்கு கடவுள் ஒரு வாழ்க்கையும் ஒரு அருள் வரத்தையும் என்று கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் பங்கு தந்தைக்கும் நன்றி செலுத்துகிறேன். திருப்பலியின் தொடக்கத்திலேயே ஒருவேளை காலையிலையும் வாசித்திருப்பாங்க, மாலையில் அதே முன்னுரை வாசித்தார்கள். அதில் ஒரு சுருக்கமாக அரைச்சமாவை அரைக்கிறது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். காலையில் வந்தவங்க பாதி பேர் பூசைக்கு இப்போ வந்திருக்கிறீங்க, அது கொயரும் திரும்பி வந்திருக்கிறீங்க. எனவே அதையே திரும்பி திரும்பி அந்த வரலாற்றையே சொல்லிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு புளிச்சு போயிடும். 2-3 நாட்களுக்கு முன்பாக கேரளாவில் என்னுடைய வகுப்பு தொடருடைய ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருந்தேன். நாங்கள் சாமியாராக 28 பேர், 2 பேர் விண்ணுலகில் இருக்கிறார்கள், 5 பேர் அயல் நாட்டில் இருக்கிறார்கள். மீதி பேர் வழக்கமாக நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுவது உண்டு. நாங்கள் வழக்கமாக ஒரு 15-20 பேர் கூடுவோம். 2 நாட்கள் கூட்டம், என்னுடைய பணிகளை எல்லாம் அலசி பார்ப்போம். இந்த வருஷம் போராத காலம் நாங்கள் 4 பேர் தான் சென்றோம். கேரளாவில் ஒரு 3 பேர் இருந்தாங்க, 7 பேர் இந்த கூட்டம் இருந்தது. 2 நாட்கள். 17ஆம் தேதி 2-3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய வகுப்பு தோழர் ஒருவர் மலங்காரா திருச்சபை சார்ந்தவர். அவர் ஒரு ஆயர், கோர் எபிஸ்கோப்பா என்று சொல்வார்கள். முன்சிங்னோர் ஜான்சன் கைமலையில் அவருடைய பேர். அவர் வத்திக்கானில் 12 ஆண்டுகள், வத்திக்கான் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆணையங்கள் இருக்குது, அதில் உயர்ந்த ஒரு பதவி வகித்தவர். 12 ஆண்டுகள் ரோமாபுரியில் திருத்தந்தையின் கீழ் அவர் பணியாற்றியவர். நம்முடைய 16ஆம் ஆசீர்வாதப்பர் அவருக்கு முன்சிங்னோர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய இந்த மலங்கார திருச்சபையில் அவரை கோர் எபிஸ்கோ என்று சொல்லி ஒரு ஆயர் நிலைக்கு உயர்த்தி ஆயருக்குரிய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாளில் கோட்டபுரம் மறைமாநிலத்தில் என்னுடைய வகுப்பு தொடர்வர் ஆயராக இந்த நாளிலே திருநிலைப்படுத்தப்படுகிறார். வேறாப்பள்ளி உயர் மறைமாநிலத்திலிருந்து கோட்டபுரம் என்பது பிரிக்கப்பட்டு அதிலே ஆயராக இன்று அவர் உயர்த்தப்படுகிறார், அபிஷேகம் செய்யப்படுகிறார். எப்படி மிக அழகான வகுப்பு தோழர்களை நான் கொண்டிருக்கிறேன். இந்த ஜான்சன் கைமலையில் என்ற வகுப்பு தோழர் 12 ஆண்டுகள் வத்திக்கான் அந்த ஆணையங்களிலே கீழை திருச்சபை ஈஸ்டர்ன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகிற திருச்சபையில் பணியாற்றியவர். 2014 திடீரென்று அவருக்கு ஒரு சின்ன வயிற்று வலி வந்திருக்கிறது. அது தீராத வயிற்று வழியாக மாறி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்க பிரசித்தி பெற்ற மருத்துவமனை சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார். சிகிச்சையில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. திருத்தந்தையர்கள் போப்பாண்டவர்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, ஜெமில் என்ற இடத்துல ஆஸ்பத்திரி இருக்குது. எனவே திருத்தந்தையர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை இருக்கும், அந்த மருத்துவமனையில் இவர் எடுத்து சென்று அங்கு ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள். அவர்களாலும் எந்த நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ், நிமான்ஸ் மெடிக்கல் காலேஜ், அதுபோல் பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகளாக சென்ற பொழுது அந்த நோய்க்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. உடல் அப்படி ஸ்டிப்பாக அசைவில்லாமல் அப்படி கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு உயர்ந்த பதவி, கருதினால் மாதிரி உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஆஃபீஸில் வேலை செய்தவர் திடீரென்று அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு சூனியமாக மாறிவிட்டது. படுத்து படிக்கையார் கிடக்கிற நிலை. நிமான்ஸ் என்பது ஒரு ஆய்வு செய்கிற மையம், அது நியூராலஜி சம்மந்தமானது. அதில் 1 மாதம் ஆய்வு செய்கிறாங்க இவருடைய உடலை வச்சுக்கிட்டு. ஏதாவது முன்னேற்றம் இருக்கும், ஏன் அந்த நோய் வந்துச்சு, எப்படி வந்துச்சு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவர் 1 மாதத்திற்கு பிறகு அந்த டீன், அந்த மருத்துவமனை அதிகாரி வந்து சொல்கிறார், ஃபாதர் நாங்கள் கண்டுபிடிக்கவே முடியல என்ன நோயின்னு. ஆனால் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது வீல் சேரில் அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு உதவியாளர் வைத்துக்கொண்டு இரவும் பகலும் ஒரு உதவியாளர் இருக்கிறார். அவர் எங்களுக்கு அழகான ஒரு உரை நிகழ்த்தினார். சஃபரிங் இஸ் சால்விஃபிக் என்று சொல்லி. சஃபரிங் இஸ் சால்விஃபிக். துன்பம் என்பதுதான் மீட்புக்கான வழிகாட்டுதல்.
துன்பம் தான் மீட்புக்கான அடையாளம், துயரம் தான். அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறார். அவர் எல்லா நேரத்திலுமே ஒரு அசைவு கூட இல்லை. எல்லாவற்றுக்குமே அந்த வீல் சேர்ல தான் உட்காந்துருக்கணும். அவர் தள்ளிட்டு போகணும். அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் உதவியாளர் செய்யணும். அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அதில் ஒரு சின்ன சிற்றாலயம் கட்டிக்கொண்டு அவர் சொல்றாரு, எனக்கு இருப்பது ஒரே ஒரு பிடிமானம், த ஹோல்டிங் சொன்னார். ஹோல்டிங் சொன்னது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்தில் நான் மிக உயர்ந்த பதவியில் இருந்தேன். வத்திக்கானில் இருந்து பதவி வகிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் வீல் சேரில் இருக்கிறேன். ஆனால் இது எனக்கு பெரிய பணி உயர்வு என்று சொன்னார். இட் இஸ் மை ப்ரமோஷன். ப்ரமோஷன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ரமோஷனை கடவுள் கொடுத்திருக்கார். பதவி உயர்வு கொடுத்திருக்கார், பணி உயர்வு கொடுத்திருக்கார். எப்படிப்பட்ட உயர்வு? நான் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரோடு திருப்பல் நிறைவேற்றினேன். 16ஆம் ஆசீர்வாதப்பரோடு திருப்பல் நிறைவேற்றிருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற பிரான்சிஸோடு திருப்பல் நிறைவேற்றிருக்கிறேன். பெரிய பெரிய பல்வேறு நாடுகள் வந்திருக்கிற கருதினால்கள்லாம் அவர்களோடு என்னுடைய ஆணையத்திற்கு வருவார்கள். அப்படியெல்லாம் திருப்பல் நிறைவேற்றி உயர்ந்து எடுத்திருந்திருக்கிறேன். ஆனால் அதைவிட இந்த துயரம், இந்த வேதனை, இந்த நோய், அடுத்துள்ள சார்ந்திருக்கிற வாழ்க்கை என்பதுதான் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உயர்வு, மேலான ஒரு அந்தஸ்து என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அந்த நாட்களை கொண்டாடி கொண்டே இருக்கிறார். நாங்கள் எங்களுக்கு ஷேரிங்களா இருந்துச்சு, பகிர் சொல்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் சொன்னோம், நாங்கள் ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா, ஒரு சின்ன தும்மல் வந்துட்டா, சின்ன இருமல் வந்துட்டா, சின்ன வயிற்று வலி வந்துட்டா உடனே நான் ஐயோ மொய்யோன்னு கத்தி காப்ரா பண்ணி நம்ம ஒன்றும் இல்லாத ஆக்குறோமே. ஆனால் எல்லாவற்றையும் இழந்த நிலையில், படுத்த படுக்கையாக இருக்கிற நிலையில இந்த மாமனிதர் சிரித்து கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்கிறார், இந்த துன்பத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சொன்னோம், எங்களுடைய பணிக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் என்று சொன்னேன். அவர் என்னுடைய நண்பர் கூட, மலையாளி, கேரளா நாட்டை சார்ந்தவர். அவர் சொன்னார், அருள் புஷ்பம், சீன் யுவர் யூடியூப் சேனல், நீங்கள் அடிக்கடி யூடியூப் வழியாக நிறைய பிரசங்கம் வைப்பீங்க, பூசை வைப்பீங்க, இப்போ காணாமல் போயிட்டீங்க கொஞ்ச நாளான்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு பணி மாறுதலாக செய்திருக்காங்க. ஆனால் அவர் சொன்னார், இந்த பணிகளை விட, நீங்கள் இப்போ செய்கிற பணிகளை விட கடந்த காலத்து நீங்கள் நிறைய பிரசங்கம் வச்சிங்க, நிறைய ஆராதனை நடத்துனீங்க, நிறைய பூசை வச்சிங்க, தொடர்ந்து யூ கண்டினியூ தட் அப்படின்னு சொன்னார். அதை திரும்பி தொடர்ந்து செய்யுங்க, அதுதான் முக்கியம். நற்செய்தி அறிவிப்பணி, நானும் தமிழ் அந்த பிரசங்கத்தை நான் கேட்டுட்டு எனக்கு ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இது நான் ஏன் இந்த நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்னு சொன்னால், இங்கே இருக்கிற இந்த 3 பேர் ஆரத்தி எடுத்தாங்களே, இதில் இருந்து கடைசி வரை நிற்கிறவங்கள வரைக்கும் எல்லாருக்கும் வலிகள் உண்டு, எல்லாருக்கும் வேதனைகள் உண்டு, எல்லாருக்கும் நோய்கள் உண்டு, எல்லாருக்கும் மன அழுத்தங்கள் உண்டு, எல்லாருக்கும் கவலைகள் உண்டு. இதில் யாருமே இங்கே விதிவிலக்கே கிடையாது. எனக்கு எதுவுமே இல்லை, நான் அப்படியே வானத்தில் பறந்து நிற்கிறேன், மிதந்து நிற்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. அது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் வசதி குறைவாக இருக்கிறவர்களாலும் ஏதோ ஒரு இடத்துல நாம் வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம், வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு நாமே வருவித்து கொண்டவளாக இருக்கலாம், அடுத்தவர்கள் கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது இயற்கையினுடைய சூழல்களாக இருக்கலாம், உடல் சார்ந்த உபாதைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லா நேரத்திலும் வழிகளும் வேதனைகளும் மிகுந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. எனவே எதுவுமே இல்லை என்று சொல்பவர்கள் மிகவும் மிகவும் குறைவாக இருப்பார்கள். ஒருவேளை உடல் சார்ந்த நோய்களும் அல்லது மருத்துவ உதவிகளும் பெறாவிட்டாலும் மனசு சார்ந்த, சமூகம் சார்ந்த இடர்பாடுகளை, தொந்தரவுகளை உள்ளுக்குள்ளாக அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அழகான ஒரு இளைஞரை பார்க்கிறீர்கள். இந்த வாழ்க்கை வரலாறுலாம் காலையிலிருந்து நவநாட்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவர் இறக்கும் பொழுது இந்த வயசு சொல்லி முடிக்கல. அவங்கள படித்தவங்க எத்தனை வயசு? எத்தனை வயசுல அவருக்கு இந்த மாற்றிடம் கிடைச்சது, மறைசாட்சியம் கிடைச்சது? விஜயா 27. யாராவது 34? நோ. எத்தனை வருஷமா செவுத்தியார் திருநாள் கொண்டாண்டுக்கிறோம். நம்ம எத்தனை வருஷமா கொண்டாடுறோம். வருஷம் அதே தான் முன்னுரை. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே முன்னுரை தான் இன்னைக்கு வாசுது. அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சோம்னா 312 நமக்கு கான்ஸ்டன்டா என்னுடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தியோக்ளேசியன் என்ற கொடுங்கோல் அரசனுடைய காலத்தில் தான் இவர் பெரும் துன்பத்தை அல்லது பெர்சிக்யூஷன் சந்திச்சாரு. அவருடைய வயசு 32 வயசு. 2256 பிறக்கிறாரு, 2288 இறக்கிறாரு. மிக குறுகிய கால வாழ்க்கை. செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் வந்தவர். மிலான் நகரத்தில் அவருடைய குடும்பம் இருக்குது. ஆனால் இவர் பிறந்தெல்லாம் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். மிலானில் அவர் படிக்கிறாரு. அந்த இடத்துல அவர்
இந்த அரசு துறையில இராணுவத்துறையில இணைந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி கடைசியில் எம்பரர் ஆட்சி துறையில் இருக்க அரசருக்கே அவர் ஒரு பாதுகாவலராக உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே அடைகிறார். அப்படிப்பட்ட ஒரு குறுகிய கால வாழ்க்கையில வாழ்ந்த ஒருவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பாட்டு சீட்டில் பார்த்தேன், அங்கே இருக்கிற சுருவத்தை பார்க்குறேன். மிக அழகாக ரம்மியமான படங்கள் எல்லாம் இந்த பாடல் அட்டைகளில் போடப்பட்டிருக்கிறது. அப்படி சுருவத்தில் இருக்குது. இப்படியெல்லாம் ஒன்றும் செபஸ்தியார் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை. அழகானவர், ரொம்ப ரம்மியமானவர், ரொம்ப வணங்குவதற்குரியவர். ஆனால் அவருடைய சித்திரவதைகள் என்பது கணக்கில் அடங்காத சித்திரவதைகள். அவங்க சொல்றாங்க டார்கெட் பிராக்டிஸ்ன்னு சொல்றாங்க. டார்கெட் பிராக்டிஸ்ன்னு சொன்னா ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு அவன் போறவன் வரவெல்லாம் அம்பு எய்துறது. ஒரு அம்பு ரெண்டு அம்பு கிடையாது. நம்ம ஒன்று ரெண்டு குத்தி வச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் கிடையாது. பிராக்டிஸ், டார்கெட் பிராக்டிஸ்ன்னு சொன்னா அது பிராக்டிஸ் பண்ணுங்க. அவரை கட்டி வச்சுட்டு எவ்வளோ அம்பு எய்த முடியும் எய்திட்டே இருங்க சாவர் வரைக்கும். அப்போ ஒன்று ரெண்டு குத்திட்டு அப்படி நிற்பார் அவரு. எத்தனை கணக்கில் அடங்காத அம்புகளால் எய்தப்பட்டவர் தான். எனவே அப்படிப்பட்ட தலையிலிருந்து கால் வரைக்கும் அம்புகளால் எய்தப்பட்ட நிலையில, ஒரு குலைந்த நிலையில, சித்திரவதையில் அனுபவித்த நிலையில, பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சதைகளாம் பீத்து சின்னாபனமாக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட நிலையில்தான் அவரை அப்படியே விட்டு விட்டு செல்கிறார்கள். எனவே அழகான உருவத்தில் நம்ம இயேசுவாரை கூட நம்ம அப்படி தான் வச்சிருக்கிறோம். இயேசுனுடைய சிலுவையை பார்த்தோம்னா அழகா அவர் நடுவில் ஒரு துண்டை கட்டி விட்டுட்டு ஏதோ விழாவை லைட்டாக திறந்து விட்டு அப்படி வர மாதிரி வச்சிருக்கிறோம். நம்முடைய பார்வைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பாடுகள் என்பது அந்த இடத்துக்கு போன இஸ்ராயல் நாட்டில் பார்த்தா அவர் வச்சு அடிச்சு நொறுக்கு இடம் இன்னைக்கு இருக்குது. இயேசு வச்சு எப்படியெல்லாம் நம்ம கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்டார்னு சொல்றேன் இல்லையா, எத்தனை கசையடிகள் உடம்புல அப்படி சதையெல்லாம் பிச்சுட்டு வர மாதிரியே இருக்கும். அதான் வேதனை. அப்போ இந்த புனிதருடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கொடுக்கப்பட்ட சித்திரவதைகள் என்பது ஒரு சின்ன இடம் கூட அங்க விட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அம்புகளால் அவர் நொறுக்கப்பட்ட அவர் நினைச்சாங்க, நம்ம எல்லா இடத்துலையும் அம்பாளை எய்துட்டோம், அம்பாளை குத்தி செதைச்சிட்டோம், இனிமே ஆள் வெளியே வரமாட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் மாற்றிடம், முதல் மறைசாட்சியம். ஏன்னா இவ்வளோ வேதனையை அனுபவிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, இனிமே அந்த மனுஷன் மூச்சு விட முடியாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. அப்படி விட்டுட்டு போகின்ற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், ரோமையில் இருந்த அந்த பக்தி நிறைந்த ஒரு அம்மா ஹெலன் என்பவர் அவருடைய உடலுக்கு அடக்கம் செய்ய வருகிறார். செத்து போயிட்டார் அவர், முடிஞ்சு போச்சு கதை. அவருக்கு அடக்க சடங்கு தான் செய்யணும். இனிமே அடக்க சடங்கு செய்வதற்காக அந்த அம்மா இரவு நேரத்தில் வருகின்ற பொழுது அவர் கொஞ்சம் உயிர் இருப்பதை பார்க்கிறார். அவருடைய காயங்களுக்கு மருந்து எடுக்கிறார். மீண்டுமாக அவர் உயிர் பெற்று வருகின்ற பொழுது நம்ம என்ன நினைக்கலாம், பரவாயில்ல, ஒரு சித்திரவாதம் முடிஞ்சு போச்சு, ஒரு கலவரம் முடிஞ்சு போச்சு, இதனே நம்முடைய வாழ்க்கை தொடங்குது. நிறைய அவருடைய விசுவாசிகள் சொல்லியிருக்காங்க, நீங்க ஓடிடுங்க, இங்க இருக்காதீங்க, இப்ப கடவுள் உங்களுக்கு 2வது சான்ஸ் கொடுத்திருக்காரு, வாழ்வதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்காரு, நீ வெளியே தலை காட்டாதீங்க, ஒருவேளை இந்த மிலான் ரோம நகரத்தை விட்டு வெளியூருக்கு போயிடுங்க. இப்படித்தான் நிறைய பேர் இலவச ஆலோசனைகள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார், மீண்டுமாக அந்த அரசனை தியோக்ளசியன் என்ற எம்பரரை எதிர்கொள்வதற்காக செல்வார். அப்படி எதிர்கொள்கின்ற பொழுதுதான் மீண்டுமாக அரசு சொல்வான், எப்படிடா இவனை விட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இவ்வளோ அம்புகளை எதினாலும் அவர் மீண்டும் எஞ்சி வந்துட்டாருன்னு சொல்லி அவர் சாகின்றவர்கள் அடித்து நொறுக்கி, தடியால் நொறுக்கி சாகடித்து விடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி சாகடிக்கப்பட்டவர் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒருவேளை திரும்பி ஒருவேளை 3வது முறையா வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது ஒரு சாக்கடையில போட்டு புதைக்கிறாங்க, சாக்கடையில தூக்கி எறிகிறாங்க. அவர் எங்க போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாத நிலையில அவர் லூசியா என்ற இன்னொரு அற்புதமான பக்தி நிறைந்த ஒரு பெண்மணிக்கு அவர் காட்சி கொடுத்து, என்னுடைய உடல் இந்த சாக்கடையில் மிதந்து கிடக்குது, நீ எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பில் சொல்றாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு மறைசாட்சியுமே தாங்க முடியாது. இந்த இரட்டை மறைசாட்சியம் என்று சொல்வார்கள், டபுள் மாற்றடம். 2 மறைசாட்சியங்களை சந்தித்த ஒரே ஒரு புனிதர் நம்முடைய அருமையான புனிதர் செபஸ்தியார் மட்டும்தான். எனவே இந்த வேதனைகள் வழியாக நான் மீட்படைகிறேன், வேதனைகள் வழியாக நான் ஆண்டவருடைய இறை அரசுக்கு சொந்தமாக மாறுகிறேன், என் வேதனையின் வழியாக நிறைய பேருக்கு ஆறுதல் கொடுக்கிறேன், என்னுடைய வேதனையின் வழியாக நிறைய பேருக்கு நான் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையில் வாழ்வதற்கான வழிகாட்டியாக இருக்கேன்னு சொல்லித்தான் வேதனைகளை முழுமையாக மகிழ்ச்சியாக ஆசையோடு ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான மறைசாட்சியை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது கடவுள் கொடுக்கிற வார்த்தை, 2 வாசனையில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகள். நன்மை செய்வதற்காக துன்பங்களை அனுபவிங்கள் என்பது.
நம்முடைய துன்பங்களை நாம் அனுபவிக்கிற பொழுது இதனால் நன்மை விளைவிக்கும், இதனால் நமக்கு மீட்பு கிடைக்கும், இதனால் நாம் அடுத்தவர்களுக்கு உதவுகிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட துன்பங்களை வரவேற்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல் வாசகம் சொல்லிக் கொடுத்தது. இரண்டாவது வாசகம் ஆண்டவர் சொல்வார், எதற்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை, துணிச்சலோடு இருங்கள். ஆன்மாக்களை கொல்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும், உடலை கொள்பவர்களுக்கு அல்ல. உடலை கொள்பவர்களுக்கு ஏராளமானவர் இருக்கிறார்கள், ஆனால் ஆன்மா என்பது உன்னதமானது, பரிசுத்தமானது, தூய்மையானது. அதனை கொள்பவர்களுக்கு மட்டும் அஞ்சுங்கள். எனவே நீங்கள் என்னுடைய கரத்தினாலே பாதுகாக்கப்பட்டவர்கள், பராமரிக்கப்பட்டவர்கள் என்ற அழகான வார்த்தை ஆண்டவர் சொல்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன நோய்கள், சின்ன சின்ன வேதனைகள், நெருக்கடிகள், இடர்பாடுகள், விமர்சனங்கள், தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வருகின்ற பொழுது ஆண்டவரை உற்று பார்ப்போம். இயேசு ஆண்டவருக்கு எல்லாமே கிடைச்சது, அதுல ஒரு சின்ன துளி கூட உங்களுக்கு எனக்கும் கிடையாது. அவருக்கு எல்லாமே கிடைச்சது. எல்லாவற்றையும் அவர் மீட்பு திட்டத்தின் வெளிப்பாடாக ஏற்றுக்கொண்டார். சால்விஃபிக் பிளான். என்னுடைய நண்பர் சொன்னது போல சஃபரிங் இஸ் சால்விஃபிக் அப்படின்னு சொன்னா மீட்புக்கான ஒரு திட்டம். எனவே இறை தந்தை எதுக்கு அனுப்பினாரு, எதுக்கு சாவ சொன்னாரு, எதுக்கு சிலுவை சுமக்க சொன்னாரு, எதுக்கு பாடுகளை அனுபவிக்க சொன்னாரு, எதுக்கு கெத்செமனி தோட்டத்தில் வேதனைப்பட்டாரு, அவர் சொல்வார் தந்தையினுடைய விருப்பம். இந்த பாடுகளின் வழியாக மட்டும்தான் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வர முடியும். இந்த பாடுகளின் வழியாக மட்டும்தான் உலகத்தினுடைய பாவங்களை மீட்க முடியும் என்று சொல்லி தந்தையினுடைய விருப்பம். அதற்காக எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு ஆண்டவரைத்தான் நமது ஆண்டவராக கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வழிமுறைகளை பின்பற்றியவர் தான் நம்முடைய அன்பு புனிதர் செபஸ்தியார். அவர் என்ன செய்திருக்கார், என்னுடைய ஆண்டவர் எனக்குன்பாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், எனக்குன்பாக ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்குன்பாக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவருடைய மகனாக இருக்கிற நான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு வலிமையை அங்கிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லித்தான் இயேசுனுடைய சிலுவை மரணத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, ரத்தம் சிந்தையிலிருந்து வலிமையும் ஆற்றலையும் சக்தியும் உற்சாகத்தையும் ஆறுதலையும் பெற்ற புனிதர் அவர். அவர் பெற்றது மட்டுமல்ல, அந்த வரலாற்றை நாம் படித்தால் அந்த அரசவையில் இருக்கிற முதன்மையான கவர்னர்கள், அந்த சிறைச்சாலையை கண்காணிக்கின்றவர்கள், இவர்களெல்லாம் அவர் மனமாற்றம் செய்து கிறிஸ்தவர்களாக்கி அவர்களையும் கிறிஸ்துவ நம்பிக்கையில உயர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புனிதரை கொண்டாடுகின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் வழிகள் உண்டு, உங்களுக்கும் எனக்கு வேதனைகள் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் பல்வேறு கவலைகளும் கஷ்டங்களும் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் சிலுவையின் பார்வையிலும் சிலுவையினுடைய அந்த நோக்கத்திலும் திட்டத்திலும் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வலிமை, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கின்ற வலிமை, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிற தன்மையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் கொடுத்து கொண்டே இருப்பார். எனவே இது கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது வாழ்க்கையினுடைய அனுபவங்களை, வாழ்க்கையினுடைய துயரங்களை அனுபவிப்பதற்காக, பொறுத்து கொள்வதற்கான சக்தியை நமது பாதுகாவலர் வழியாக சிலுவையின் ஆண்டவர் கொடுக்க நாம் ஜெபிப்போம். ஆமென்.